அன்பார்ந்த மாற்றுத்திறனாளி சொந்தங்களுக்கு மாற்றுத்திறனாளியான செல் முரளிதரன் பேசி வருகிறோம். இந்த சட்டம் பெரும்பாலும் தமிழகத்திலும், குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அதிகாரியிடம் கூட நடைமுறையில் இல்லை. இந்த சட்டத்தை பற்றி நீதிமன்றங்களுக்கு கூட விழிப்புணர்வு இல்லை. இந்த சட்டப்படி வரும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு செல்ல வேண்டிய நீதிமன்றங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது வேதனை தருகிறது. இந்த சட்டத்தின் விழிப்புணர்வை மாவட்ட மாற்றுத்திறனாளி அதிகாரி மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர வேண்டும். இந்த சட்டத்தில் 84வது பிரிவில் இருக்கும் சரத்துக்களில் நீதிமன்றம் உட்பட அனைத்து துறைகளுக்கும் இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு தர வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சட்டம். இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா என்று சொன்னால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1% கூட இந்த சட்டம் நடைமுறையில் இல்லை. காரணம், மாற்றுத்திறனாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறார்கள் என்று சொன்னால் அதன் அடிப்படை காரணம் சுகாதார சீர்கேடு. சுகாதார சீர்கேட்டால் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலானவர்கள் உருவாகிறார்கள். அடுத்த கட்டமாக விபத்துக்கள் கூட சாலை விபத்துக்கள், சாலையில் இருக்கும் மேடு பள்ளங்கள் சரியாக இல்லாததாலும், இந்த மேடு பள்ளங்கள் இருக்கும் சாலையில் குடிபோதையில் தண்ணி ஓட்டி இடைஞ்சல் செய்வதாலும் விபத்துக்கள் ஏற்படுகிறது. இந்த சம்பவங்களுக்கு 100% அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காரணம், சாலைகளை சீரமைப்பது அரசு, சாராயத்தை விற்பனை செய்வது அரசு. ஆகவே இந்த விபத்துக்கள் அரசின் காரணத்தால் ஏற்படுவதால், அரசின் காரணத்தால் தான் மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறார்கள். ஆகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% அரசு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதுதான் சட்டமும் சொல்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமது தாலுகா அலுவலகர் அல்லது மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக வளாகத்தில் இருக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளி அதிகாரியை அணுகி தெரியப்படுத்த வேண்டும். அதன் பிறகு நம்மை விசாரித்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதிட்டு நமக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டியது இந்த மாற்றுத்திறனாளியின் மறுவாழ்வு அதிகாரி. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் சகோதரி சொல்கிறார், நான் உங்களுக்காக இல்லை, நான் தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறேன் என்று. ஒரு அதிகாரி சொல்கிறார், இந்த இடத்தில் நீ உட்கார்ந்தால் நீ என்னுடைய டிராயரில் இருந்து பணம் திருடியதாக பொய் வழக்கு போட்டு உன்னை சிறை வைப்பேன் என்று. இந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிராக போராட்டம் நடத்த உள்ளேன் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.